உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மலிஷ்கா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? அப்போ நீ கொஞ்சம் ரிஷி கிட்ட சொல்லி புரிய வைய. ரொம்ப நேரமா நானும் ரிஷிக்கு புரிய வைக்கிறேன், ஆனா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நீ நினைச்சா அவனுக்கு புரிய வைக்கலாம். நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன். நீ அப்படியே என்ன ஃபீல் பண்ற? மலிஷ்கா, அது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. மனசு படபடங்குது. அதோட நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிறத எனக்கு வெளியவும் சொல்ல தெரியல. ஏன்னா இது இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. விரதம் இருந்தனே அன்னைக்குதான். அன்னைக்கு கூட ஒரு மாதிரியா இருந்தது. மனசுல ஒரு பயம் வந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ரிஷி இது எல்லாத்தையும் விடு. வீட்லயும் நீ என்னோட பேச்ச கேட்கவே இல்ல. அப்படியே கிளம்பி வந்துட்ட. வீட்ல என்கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி இங்க வந்த. ஆனா உன்னோட லைஃப்ல உன் மனைவியா இப்ப நான் வந்துட்டேன்ல. நான் உனக்கு முக்கியமானவளா தெரியலையா? சொல்லு, நான் உனக்கு முக்கியமா இல்லையா? நீ எனக்கு முக்கியமானவ. மலிஷ்கா, நீ வந்தாலே ரிஷி மொத்தமா மாறி போயிடுறான். நான் உனக்கு முக்கியம்னா அப்ப என்ன விட்டு விலகிறத பத்தி நீ எதுக்காக யோசிக்கிற? எதுக்காக நீ ஏன் கூட இருக்க மாட்டேங்கிற? மலிஷ்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் உன்கிட்ட சொன்னல, போன வாட்டி விரதம் இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே. ஆனா ரிஷி, அது ஒரு நிமிஷம். ரிஷி, அன்னைக்கு விரதம் அன்னைக்கு நான் கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆனா கேட்க முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது. அன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு போட்ட மோதிரத்தை கழட்டிட்ட. அத வேணும்னே நீ கழட்டினியா இல்ல தெரியாம? முன்ன இருந்த மாதிரியே எல்லாம் இருக்கணும். எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணிடு. உன் கல்யாணத்தை நீ முறிச்சிரு. அது உன் கூட சண்டை போட்டல, அப்ப அந்த நேரத்துல நானும் உன்கிட்ட சரியா பேசல. அதனால உனக்கு ஞாபகம் இருக்கா மலிஷ்கா? எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் ரிஷிய சந்தேகப்பட்டேன். வேற யார் கூடயே உறவு இருக்கிறதா நினைச்சேன். ஆனா அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பா இருந்தது. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு ரிஷி என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில என்ன தாண்டி அவன் வேற யாரையுமே நினைக்கலையா. என்ன தாண்டி அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நினைச்சு கூட பாக்கலையா. லக்ஷ்மி, நான் உண்மையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். சாரி, நான் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ போ, நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். ரிஷி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.